அன்பார்ந்த தமிழ் பெருமக்களே, வணக்கம். தமிழ் வளர்த்த மதுரையில் தமிழர் தொன்மை மாநாடு நடக்கிறது. தமிழ் தேசிய பேரியக்கம் 27/9/2025 காரிக்கிழமை சனிக்கிழமை முழு நாள் மாநாடாக இந்த மாநாட்டை நடத்துகிறது. மதுரை நீதியரசர் வி.ஆர். கிருஷ்ணய்யர் அரங்கத்தில், அதாவது அப்பல்லோ மருத்துவமனை இருக்கின்ற அதே சாலையில், அந்த மண்டபத்தில் கிருஷ்ணய்யர் அவர்கள் பெயரால் இருக்கின்ற அந்த மண்டபத்தில் இந்த எழுச்சி மாநாடு, தமிழர் தொன்மை மாநாடு நடைபெறுகிறது. மிகச்சிறந்த ஆளுமைகள், வரலாற்று ஆசிரியர்கள் அவர்களெல்லாம் இந்த மாநாட்டிலே பங்கேற்று ஆய்வுரைகள் நிகழ்த்துகிறார்கள். மக்கள் மொழியில் மக்களிடம் எடுத்துச் சொல்லும் வகையில் இந்த ஆய்வுரைகள் நடக்க இருக்கின்றன. அந்த ஆய்வுரைகள் நம்முடைய வரலாறு, தமிழர் வரலாறு அகழ்வாராய்ச்சிகளிலே எப்படி வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது, கடலியல் ஆராய்ச்சியிலே எப்படி வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது, தமிழருடைய வீரம், தமிழருடைய அறம், தமிழருடைய வேளாண்மை, தமிழருடைய இசை என்று பன்முக தன்மையிலே தமிழர் எப்படி சிறப்பாக வாழ்ந்தார்கள் என்பதையெல்லாம் எடுத்து சொல்லி, இந்த கால தமிழர்கள் இந்த காலத்திற்கு ஏற்ப எப்படி தங்களை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற வழிகாட்டும் வகையிலே எழுச்சியாக இந்த மாநாடு நடைபெற இருக்கிறது. இதிலே நம்முடைய பிள்ளைகளுடைய கலை நிகழ்ச்சிகள், சிலம்பாட்டம் போல, மல்லர்கம்பம் போல இசை நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெற இருக்கின்றன. தமிழ் வளர்த்த மதுரை என்று நான் சொன்னேன். இது ரெண்டு பொருள் உண்டு. தமிழை மதுரை வளர்த்தது என்ற பொருளும் எடுத்துக்கொள்ளலாம். தமிழை மதுரை வளர்த்தது, தமிழ் மதுரையை வளர்த்தது என்றும் எடுத்துக்கொள்ளலாம். இரண்டும் ஒன்றுதான், மதுரையும் தமிழும் ஒன்றுதான் என்ற நிலையிலே நம்முடைய வரலாறு இருக்கிறது. கடைச்சங்கத்துக்கு தலைமை தாங்கிய ஊர் மதுரை, கடைச்சங்கம் நடத்திய ஊர் மதுரை, பெரும் புலவர்கள், பேரரசர்கள் நடமாடிய இடம் அந்த மதுரை. அங்கே 21ஆம் நூற்றாண்டில் இளம் தலைமுறை நடமாட இருக்கிறது. நம்முடைய பாவேந்தர் சொன்னார், தூங்கும் புலியை பறை கொண்டு எழுப்புவோம், தூய தமிழரை தமிழ் கொண்டு எழுப்புவோம் என்றார். அப்படி இன்றைக்கு தூங்கும் தமிழர் இல்லை, விழித்து கொண்ட தமிழர்கள் தான். முழுமையாக விழித்து கொண்டு வீதிக்கு வா, புதிய வரலாறு படை. புதிய வரலாறு படைப்பதற்கு பழைய வரலாற்றை படித்து ஊக்கம் பெறு, படிப்பினை பெறு என்ற இலக்கோடு நோக்கத்தோடு இந்த மாநாடு, தமிழர் தொன்மை மாநாடு நடக்கிறது. கடந்த கால பெருமைகளை பேசி கழிப்பதல்ல. அப்படி கடந்த கால பெருமைகளை பேசி பேசி நம்முடைய மார்பு மயிர்காம்பை சேர்க்க வைத்து வாக்குச்சாவடி வீரர்களாக, வீராங்கனைகளாக நம்மை மாற்றி வாக்கு பெற்று ஆட்சி நடத்தி டெல்லிக்கு அடிமை வேலை பார்க்கின்றவர்கள் பலர். அதனாலே தமிழருக்கு பயனில்லை. தமிழர் புதிய வரலாறு படைக்க முடியவில்லை. நினைவு சின்னங்களை கூட உரியவாறு வளர்க்க முடியவில்லை. அகழ் ஆய்வா இந்தியா தலையிட்டு தடுத்துவிடும். மதுரைக்கு பக்கத்திலே சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த கீழடியிலே அந்த அகழாய ஆய்வை, அவ்வளவு 3000-4000 ஆண்டு பழமையான அந்த அகழாய்வை, அந்த அகழ்வு சின்னங்கள், தொன்மை சின்னங்கள் அங்கே கிடைக்கின்றன. பொறுத்து கொள்ள முடியவில்லை. இந்தியாவால் தடுத்தார்கள். மக்கள் வற்புறுத்தி போராடிய பிறகு தமிழ்நாடு அரசு அதை எடுத்து ஆய்வு செய்து ஓரளவு வளர்ந்திருக்கிறது. இன்னும் வளர்க்க வேண்டியிருக்கிறது. உலகத்திலேயே முதலாக இரும்பை கண்டுபிடித்தது தமிழினம்தான், இரும்பை உருக்கியது தமிழினம்தான் என்று சிவகலை போன்ற இடங்களில் இருந்து எடுத்த இரும்பை அமெரிக்க ஆய்வகம், வடநாட்டு ஆய்வகம் உறுதி செய்து வெளியிட்டு விட்டது. அந்த சான்றுகளும் வெளியே வந்திருக்கின்றன. இப்படி நிலத்தை தோண்டினால் நீர் பீர்ச்சி அடிக்கின்ற நீர் சுரப்பி போல நிலத்தை தோண்டினால் தமிழர் வரலாறுகள் பெய்த்து கொண்டு வருகிறது, வெளியே வந்து கொண்டே இருக்கிறது. 100 விழுக்காடு ஆய்வு செய்ய வேண்டிய இடத்திலே 1 விழுக்காடு கூட இன்னும் ஆய்வு செய்யவில்லை தமிழ்நாட்டு ஆட்சியாளர்களும் இந்திய ஆட்சியாளர்களும் என்ற குறைபாடும் இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் நாம் கருத்து சொல்வோம், எல்லாவற்றையும் பேசுவோம்.
அதே சமயம் கடந்த கால பெருமைகளை பேசி காலத்தை ஓட்டும் திண்ணை பேச்சு வீரர்களைப் போல் நாம் இருந்துவிடக் கூடாது. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அந்த காலத்திலே ஒரு பாட்டு பாடினார். திண்ணை பேச்சு வீரரிடம் ஒரு கண்ணாய் இருக்கணும் அண்ணாச்சி, நாம ஒன்னாய் இருக்கணும் அண்ணாச்சி என்று அந்த காலத்திலே பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பாடினார். இப்பொழுது மேடை நாடக வீரர்களிடம் விழிப்பாய் இருக்க வேண்டும் அண்ணாச்சி, மேடை நாடக வீரர்களிடம் விழிப்பாய் இருக்க வேண்டும் அண்ணாச்சி என்று பாடி நாம் வீதிக்கு வர வேண்டும் அண்ணாச்சி, பழைய வரலாற்றில் ஊக்கம் பெற்று புதிய வரலாற்றை படைக்க வேண்டும் அண்ணாச்சி என்று அந்த பாட்டை நாம் மாற்றி பாட வேண்டிய காலம். அப்படிப்பட்ட காலத்தில் இளைஞர்கள் அண்ணாச்சி என்று சொன்னார்கள். எங்களை போன்ற முதியவர்கள் நீங்கள் பிள்ளைகள். அப்படிப்பட்ட இளம் தலைமுறை புதிய வரலாறு படைக்க வாருங்கள். அதற்கு பழைய வரலாறை படியுங்கள், பாருங்கள், சான்றுகளை கேளுங்கள், ஆய்வாளர்கள் பேசுகிறார்கள். அதிலிருந்து ஊக்கம் பெற்று புதிய வரலாறு படைக்க முடிவெடுங்கள், உறுதியெடுங்கள். இந்த நோக்கத்தோடு தான் ஒரு மாறுபட்ட வகையில், ஒரு வேறுபட்ட வகையில் மதுரையிலே இந்த தமிழர் தொன்மை மாநாடு நடக்கிறது. ஆக்க வழிபட்ட முறையில் மிகச்சிறப்பாக ஒரு திருப்பு முனையை நம்முடைய வரலாற்று ஆய்வுகளை உண்டாக்கக்கூடிய வகையில் ஆய்வாளர்கள், உண்மையான ஆய்வாளர்கள் வந்து அங்கே பேசுகிறார்கள். நிகழ்ச்சி நிரலாம் போட்டு வந்திருக்கிறது. அதையெல்லாம் பாருங்கள், இணையதளங்களிலே வெளியிட்டிருக்கிறார்கள். அங்கே சந்திப்போம். மதுரைக்கு வாருங்கள். 27/9/2025 காரிக்கிழமை சனிக்கிழமை காலை 10 மணிக்கு தொடங்கி இரவு 8 மணி வரை அந்த மாநாடு நடைபெறுகிறது. பல்வேறு நிகழ்ச்சிகள், ஊர்திகள் எடுத்துக்கொண்டு வாருங்கள். பல்வேறு வடிவங்களிலே வாகனங்களிலே வாருங்கள். இன்றைக்கு உலகெங்கும் வாழும் தமிழர்களிடையே தமிழ் இன உணர்வு வளர்ச்சி அடைந்து கொந்தளித்துக் கொண்டிருக்கின்ற காலம். அப்படிப்பட்ட காலத்திலேதான் அமெரிக்காவில் வாழக்கூடிய தமிழர்களாக இருந்தாலும், மலேசியாவில் வாழக்கூடிய தமிழர்களாக இருந்தாலும், ஆஸ்திரேலியாவில் வாழக்கூடிய தமிழர்களாக இருந்தாலும் தமிழ்நாட்டை எதிர்நோக்குகிறார்கள். மூலத்தாயகம் தமிழ்நாடு. இந்த மூலத்தாயகத்தின் மக்கள், அவருடைய இன்றைய வாரிசுகள் நீங்கள். வாருங்கள், அங்கே சந்திப்போம். நம்முடைய வரலாற்றை தெரிந்து கொள்வோம், முழுமையாக தெரிந்து கொள்வோம். தெரியாமல் நீங்கள் இல்லை, தெரியும். மேலும் வளப்படுத்தி தெரிந்து கொள்வோம். புதிதாக வலுவாக புதிய வரலாறு படைக்க உறுதியெடுப்போம். வாருங்கள், மதுரை தமிழர் தொன்மை மாநாட்டிற்கு வாருங்கள், சந்திப்போம். நன்றி, வணக்கம். இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர் கண்ணோட்டம் வலைவெளியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும், நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர் கண்ணோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.